வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஆண்டாள் திருப்பாவையில் 16வது பாசுரத்தை பார்க்க போகிறோம். 6வது பாசுரத்திலிருந்து 15 வரைக்கும் ஆயர்பாடி தோழிமார்களை எழுப்புவது போல இந்த பாடல் எல்லாம் அமைக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் இந்த பாடல் கொஞ்சம் வித்தியாசமானது. இந்த ஆயர்பாடி சிறுமிகளெல்லாம் எழுந்திரித்து நோன்பு இருப்பதற்காக, நீராடுவதற்காக கண்ணனை தேடி போகிறாங்க. கண்ணனை துயில் எழுப்ப போகிறாங்க. இவங்கெல்லாம் எந்திரிச்சிட்டாங்க. கண்ணனை போய் துயில் எழுப்புவதற்காக போகிறாங்க. அவங்க வீட்டை நோக்கி எல்லாம் போகிறாங்க. பொதுவாக உயர் அதிகாரிகள் இருந்தால் அவங்களோட காரியதரிசிகள்லாம் பார்த்து பேசி அதுக்கப்புறம் தான் உள்ளே அனுமதிப்பாங்க இல்லையா பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி சூழலை இங்கே ஆண்டாள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கா. வாயில் காப்பாளனோட பேசுவது போல் இந்த பாடல் வடிவமைக்கப்பட்டுள்ளது. பாடல் வரிகளை பாருங்கள். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்திரவாய், ஆயர் சிறுமிய ரோமுக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நென்னலேவாய் நேர்ந்தான், தூயமாய் வந்தோம் துயிலெழுப்பி பாடுவான், வாயால் முன்னம் மாற்றாதே அம்மானி, நேய நிலைக்கதவம் நீக்கேளோர் எம்பாவாய். அழகான பாடல். அந்த ஆயர்பாடி சிறுமிகள் எல்லாம் கண்ணனோட வீட்டுக்கு வராங்க. கண்ணனோட வீட்டில் 2 காவலாளிகள், வெளி முற்றத்தில் ஒரு காவலாளி இருக்கிறான். அவனை பார்த்து அவங்களாம் இங்கெல்லாம் வராதிங்க, எங்கள் கண்ணனோட வீடுன்னு. உடனே இவங்க நான் கண்ணனை தான் பார்க்க வந்திருக்கேன். என்ன சொல்கிறாங்க பாருங்கள். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே. நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே. இது கண்ணபிரானோட தந்தை பெயர் நந்தகோபாலன் இல்லையா? நந்தகோபாலனை சிறப்பித்து பாடுறாங்க. நாயகனாய் நின்ற நந்தகோபாலனை. நாயகன்னு சொன்னாலே திருமாலை தான் குறிக்கும். ஆனால் இங்கே அந்த திருமாலையே, உலகளந்த திருமாலையே தன் கைக்குள்ளே பாதுகாத்துட்ருக்கான் இல்லையா நந்தகோபாலன். அதனால் அவனுக்கு நாயகன்னு கூட பேர் சொன்னதாக குறிப்பு இருக்கிறது. அப்படிப்பட்ட நாயகனாய் நின்ற நந்தகோபாலனுடைய கோயில் காப்பானே அப்படின்னு சொன்னோடனே வெளிப்படைய கருத்து என்னமோ நந்தகோபாலனை தான் நாயகன் சொல்கிறாங்க. ஆனால் இந்த காவல் நினச்சிட்டான் நாயகனாய் நின்றன்னொன்னு நம்ம தான் நின்றுக்கிட்டு இருக்கோம், நம்ம தான் வந்து நம்மளை போய் நாயகன் புகழ்கிறாங்கன்னு சொல்லி ரொம்ப மெய் செலுத்துட்டான். சரி உள்ளே விட்டுட்டான். முதல் படியில் உள்ளே போயிட்டாங்க. அடுத்தது வாயில் கதவு பக்கம் ஒரு காவலாளி நிற்கிறான். கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்திரவாய் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த வாயில் காப்பானே, இங்கெல்லாம் வராதிங்க, யாரும் வரக்கூடாது. இல்லை நாங்கள் முதல் கதவை விட்டுட்டாங்க, அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, அவன் வந்து கொஞ்சம் வலிமையான ஆள் கிடையாது, யார் சொன்னாலும் ஏமாந்துருவான், நான் அப்படி விட மாட்டேன். ஏன் விட மாட்டீங்க அப்படின்னு. இங்கே நாங்கள் ஆயர் சிறுமிகள் வந்திருக்கோம். ஆமாம் கண்ணபிரான பூதகிங்கிற பெண்ணு தான் பூதகிங்கிற வேடத்தில் வந்து கொல்ல வந்தா அப்படின்னு சொல்கிறான். உடனே இவங்க சொல்கிறாங்க, நாங்கள் என்ன பூதகிகளா, நாங்கள் எளிமையான சிறுமிகள், கண்ணனை பார்க்க வந்திருக்கோம், அனுமதி அப்படின்னு கேட்குறாங்க. பார்க்க வந்திருக்கோம், கண்ணனுடைய நோன்பு இருப்பதற்காக அவனிடம் பறை வாங்க வந்திருக்கோம். நேற்றே எனக்கு சொல்லிட்டான், நான் இன்றைக்கி வந்துருங்க நான் தந்துடுறேன்னு சொல்லியிருக்கான், எனக்கு முன்னக்கூட்டியே சொல்லிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான். நெல்லன்னா தெலுங்கு கன்னட வார்த்தைன்னு நினைக்கிறேன். இது இங்கே நென்னலைன்னா நேற்றுன்னு அர்த்தம். நேற்றே சொல்லிட்டான், வாய் நேர்ந்தான், அதனால் கண்ணன் தான் எங்களை வர சொன்னான் அப்படின்னு சொன்னான்னா இவனுக்கு. ஏன்னா கண்ணபிரானுக்கு நிறையா அரக்கர்களாக துன்பம் ஏற்படுதுகிற இல்லையா, அதுக்காக பாதுகாத்துருக்கான். அவன் சொல்கிறான், ராமபிரான் இருந்தார், ராமபிரான் வந்து பெரிய வீரர், அவங்க அப்பா பெரிய படைபலம் உடையவர், அதனால் ராமபிரானுக்கு அவ்வளோ காவல்லாம் தேவையில்லை. ஆனால் எங்கள் கண்ணன் எளிமையானவன், அவருடைய தந்தை எளிமையானவர், அதனால் நாங்கள் தான் அவனை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிற்கிறாங்க. உடனே அவங்க அந்த பெண்மணி சொல்கிறாங்க, மாயன் மணிவண்ணன் நென்னலை வாய்ந்தான், நாங்கள் நேற்றே எனக்கு கண்ணன் சொல்லிட்டான், எங்களுக்கு பறை தருகிறேன் என்று நோன்பு இருப்பதற்காக அதில் பயன்படுத்தக்கூடிய அந்த தோழினான பறையை தர்றேன்னு சொல்லிட்டான், அதனால் தயவு செய்து வாசல் கதவை திறந்து விடுன்னு சொல்கிறாங்க. தூயமாய் வந்தோம் துயிலெழுப்ப பாடுவோம். நல்லா குளிச்சுட்டு வந்திருக்கிறோம், நீராடி வந்திருக்கோம், அவனை துயிலெழுப்ப பாடுவோம் அப்படின்னு. இவனுக்கு கொஞ்சம் மனதில் உறுத்துது. உடனே இன்னும் அவள் சொல்கிறான், சனக புதல்வர்கள் போல் ஆகிட போகிற அப்படின்னு சொல்கிறான்.
சனக புதல்வர் நீங்கள் விடலைன்னா சனக புதல்வர்கள் போல் சாபம் வாங்கிடுவேன்னு சொல்கிறான் அந்த பெண். இவனுக்கு உடனே தூக்கி வாரி போட்டுச்சு. என்னடா அது சனக மைந்தர்கள் அப்படின்னா, நம்ம பிரம்மாவுக்கு 4 பசங்க, அதான் சனக மைந்தர்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சனகுமாரர்கள் அப்படின்னு அவங்களுக்கு பேர். இந்த சனகுமாரர்கள் மிகுந்த அறிவாளியாக இருந்தாங்க. வேதம் அவனுக்கு அவங்க அப்பா மேலே ரொம்ப விருப்பம். ஏன்னா வேதங்களை அவர் தான் உருவாக்குனார் இல்லையா பிரம்மா, அதனால் ரொம்ப விருப்பம். இவங்களும் நல்லா கற்றுக்கிட்டாங்க. அப்படி உலகத்தை சுற்றி வரும்போது நாராயணன் திருமால் வசிக்கக்கூடிய அந்த பார்க்கடலுக்கு வந்துட்டாங்க. திருமால் வசிக்கக்கூடிய 7 கதவுகள் இருக்குன்னு தெரியும். 6 கதவை விட்டுட்டு வந்துட்டாங்க. 6 கதவுல இருந்து உள்ளே நுழைஞ்சிட்டாங்க. 7வது கதவுக்கு வரும்போது அங்கே 2 துவார பாதகர்கள் இருக்காங்க. அவங்க யாருன்னா காவலாளிகள். ஜெயா அண்டு விஜயன் அப்படின்னு 2 பேர் இருக்கிறாங்க. இவங்கள பார்த்தோன்னே சின்ன பையமாக இருக்கிறான். பார்த்தா உடையும் சிறுபிள்ளைத்தனமாக இருக்குது. அதனால் ஏளனமாக விடலை. கேட்டு பார்த்தா விடலை. இவனுக்கு கோபம் வந்துருச்சு சனகுமாரர்களுக்கு. உடனே நீ காமம், பேராசை, சினம் உடைய பேயாக இந்த உலகத்தில் மீண்டும் மீண்டும் பிறப்பாயின்னு சாபம் விட்டுட்டான். ஐயோ சாபம் விட்டோன்னு அவன் துள்ளி எழுந்துட்டான். ஐயோ என்னையை காப்பாற்றுங்கன்னு காலில் விழப்போகிறதுன்னு திருமால் வந்துட்டார். திருமால் வந்துட்டு அந்த சனகுமாரர்களுக்கு அருள் செஞ்சார் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அருள் செஞ்சார். இந்த 2 பேரையும் பூலோகத்துக்கு அனுப்பி பூலோகத்தில் அரக்கர்களாக வாழ்ந்து என்னால் கொல்லப்பட்டு மீண்டும் இங்கு வருவாயின்னு சாப விமோச்சனம் கொடுத்தாருன்னு வரலாறுகள் இருக்குது. இந்த கதை நம்ம படிச்சிருக்கோமே. ஐயோ இந்த மாதிரி நம்மளுக்கு எதாவது சாபம் கொடுத்துருவாங்களோ அப்படின்னு மனசுக்குள்ளே வருத்தம் இருந்தாலும் சரி உள்ளே போங்க. அதுக்கு வருத்தமாக சொல்ல பாருங்கள். தூயமாய் வந்தோம் துயில் எழுப்ப பாடுவோம். தயவுசெய்து கண்ணன் நல்லா தூங்கிட்டு இருக்கான், எழுப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லுறேன். நாங்கள் எழுப்ப வரல, துயிலெல பாடுவோன்னு சொல்கிறான் இல்லையா. அவன் நாங்கள் பாடுவோம், திருப்பள்ளி ஆண்டு எழுச்சி பாடுவோம். அவன் எப்போ எந்திரிக்கிறானோ அப்போ எந்திரிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வாயால் முன்ன மாற்றாதே அம்மானி, தயவு செய்து கதவை திறக்க மாட்ட மட்டும் சொல்லிடாத அப்படின்னு சொல்கிறாங்க. நேய நிலைக்கதவம் நீக்கேலேர் எம்பாவை, நீ தான் அந்த நிலைக்கதவை திறந்து விடணும். இந்த கதவு கண்ணபிரானுக்கு அன்பாய் செதுக்கப்பட்ட கதவு. இந்த கதவில் நித்திய சூரிகளால் உருவாக்கப்பட்ட கதவு அப்படின்னு சொல்கிறோம். அது என்ன நித்திய சூரினா சான்றோர்கள், ஆத்மாக்கள் எல்லாம் குடிகொண்டு இருக்கிற அந்த கதவில் குடிகொண்டு இருக்கிறான். நம்ம குலசேகர ஆழ்வார் சொல்வார் இல்லையா. குலசேகர ஆழ்வாருக்கு திருமால்னால் ரொம்ப விருப்பம். அதுவும் திருவேங்கடத்தில் இருக்கிற திருமால்னால் ரொம்ப விருப்பம். அவர் திருப்பதி போனார், போயிட்டு கடவுள்கிட்ட வேண்டுறார். கடவுள் அருள் வேண்ட, உனக்கு என்ன வர வேணும்னு கேட்குறார். நான் இந்த திருமலையிலே குளத்திலே மீனாக இருந்து தினமும் உன்னை பார்க்குறேன். சரி கொடுத்துட்டார், வச்சிக்கே வரத்தன். கொஞ்சம் தூரம் திருமால் போனேன். திருமாலே வேணாம் எனக்கு வேறு வரம் கொடுங்க. என்னப்பா, நான் மீனாக இருந்தேன்னா தண்ணி வற்றி போச்சுன்னா நான் இங்கே வாழ முடியாது, உன்னை பார்க்க முடியாது. அதனால் பசுமையான மரமாக எனக்கு வரம் கொடுங்கன்னு, நான் இங்கேருந்து உன்னை பார்த்துக்கிறேன். சரி உனக்கு கொடுத்துட்டேன் அப்படின்றார். கொஞ்சம் தூரம் போனால் திருப்பியும் கூப்பிட்றார். திருமாலே எனக்கு இந்த வரம் வேண்டாம், நான் வெயில் காலத்தில் இது காஞ்சி போச்சுன்னா என்னால் இங்கே இருக்க முடியாது. அதனால் எனக்கு அப்போ என்னதாப்பா வேணும், உன்னை தினமும் பார்த்து கொண்டு இருக்கின்ற படியாக வர வேண்டும் அப்படின்னு சொன்னார். அதனால் திருப்பதியில் அந்த திருமால் சிலைக்கு முன்னாடி படி இருக்கு இல்லையா, அதுக்கு குலசேகர ஆழ்வார் படின்னே பேர். எல்லா திருமால் கோயிலையும் அந்த படிக்கு குலசேகர ஆழ்வார் படி. இன்னும் திருப்பதியில் போய் பார்த்தீங்கன்னா அந்த படிக்கு குலசேகர ஆழ்வார் படியாக மாறி, அதே மாதிரி இங்கே கதவாக நித்திய சூரிகள் கதவாக மாறி இருக்காங்க. அப்படிப்பட்ட அழகான கதவை திறந்து கண்ணனை எழுப்புவதற்காக எங்களை அனுப்பு அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த பாடல் அமைக்கப்பட்டிருக்கு. நன்றி நண்பர்களே.